உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போகணும். உண்மையிலே பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற மாதம்தான் புரட்டாசி மாதம். அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்கள், புதன் பகவான். புதன் பகவான் இங்கே தான் திரிகோண ஸ்தானம் பெறுகிறார். அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, உங்களால் வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும், எல்லாருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும். நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி, அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி, கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற 11 மாதங்கள், கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் 12 மாதம், இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா 11 மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர்வுபூர்வமாக உணர முடியும். ஓகேவா? அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான். ஓகேவா? யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க. ஐயா, நான் ரெகுலராக போயிருக்கேன், பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நான் இன்னும் கும்பிடுவேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அதாவது 17/9/2025 புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார். சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார். புதன் பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் இருப்பார். புரட்டாசி 16ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறார். கேதுவோடு இணைந்த சுக்கிரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, சூரியனுடன் இணைந்த சுக்கிரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, மகர ராசி அன்பர்களில் நம்மளுடைய அன்பு நேயர்கள் எதிர்பார்த்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அத்தனை விதமான மாற்றங்களையும் கொடுக்க போகிறார் சூரிய பகவான். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு சூரியன் 8க்குரியவன். ஆனால் 8க்குரியவனாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, மகர ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துல புரட்டாசி மாதம் உள்ள வர மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. வேலை நிமித்தமாக ரொம்ப போராடுறீங்க, என்ன பண்ண தெரியல, எப்படா சமாளிக்கன்னு தெரியல,
இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவோமா பேசாமல், இப்போ தான் வந்து உள்ள வேலைக்கு வந்தோம், ஆனால் திரும்பி வெளியே போகணுமா அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் ஆரம்பம் வரையும் பொறுமையாக இருங்க. உங்களை வெளியே அனுப்புகிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது. ஆனால் நீங்கள் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேட். உண்மையிலே உங்களை பாராட்டலாம். உங்களை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தினாலும் சரி, உங்களை எவ்வளோ தான் டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, உங்களை வச்சு செய்ய நினச்சி உங்களை லாக் பண்ணவங்கள கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விட்டு கொடுக்காமல் அணைச்சி கூட்டு போகிறீங்க. அதுதான் உங்களுடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட குணமுள்ள நம்மளுடைய அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. பொதுவாகவே காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடம் தான் மகரம். இந்த 10ஆம் இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்மா அப்படிமோ, கர்மா, நீ பிறந்த கர்ம பலன் சொல்லுவோம். அப்போ உங்களுடைய கர்மா மட்டும் தான் நீங்கள் சமைக்கிறீங்களான்னா கிடையவே கிடையாது. கூட இருக்க உங்களுடைய நண்பர்கள், உங்கள் கூட பிறந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள், அப்புறம் நீங்கள் விரும்பி நேசித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய காதலி, அதே போல் நீங்கள் நேசித்து கல்யாணம் முடித்த உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவன், இவங்க அத்தனை பேருடைய பிரச்சனையை சமைக்கிறது நீங்கள் தான். உறவுகளுக்காக ஓடோடி உழைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவே வர மாட்டேங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, அப்போ நம்மளை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்பயுமே என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனநிலை இருந்திருக்கும், அதனால் வராமல் இருப்பாங்க. ஆனால் அடுத்த வட்டம் வந்துடுவாங்க, நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்படி நீங்கள் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு மனநிலையை கொண்டு உருவாக்கியிருப்பீங்க. அப்போ ஓயாமல் ஓய்வெடுக்காமல் வேலை பார்க்குற மகராசி என்பவர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இனிமே வந்து நீ தேவையில்லாமல் மற்றவங்களுக்காண்டி உழைக்காத, மற்றவங்களுக்காக கஷ்டப்படாத, நீ உனக்காக வாழு அப்படின்னு என்ன பண்ண போகிறாங்க, கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நிலையான தன்மையை கொடுக்க போகிறாங்க. நான் பொதுவாக அப்படியே கிரகத்தோட பேசுகிறேன்னா உங்களை கொஞ்சம் இங்கே பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது நினச்சிக்கிறாங்க. என்னை விட வயது மூத்தவங்க, என்னை விட அனுபவசாலிகளாக நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் ஒரு உரிமையாக, ஒரு அண்ணனாக, ஒரு சகோதரியாக நான் சொல்லிட்டேன், இது நினச்சிக்கிற கூடாது. ஓகேவா? அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இந்த புரட்டாசி மாதம் முதல் கொடுக்க போகிறாங்க. எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க. கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடப்போகுது. சும்மா கவலையோடு வாழ்ந்தது போதும், இனிமேல் நீங்கள் சிறப்பாக வாழுன்னு சொல்லி கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதேபோல் மகர ராசி நேர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, திருமண பந்தத்துக்காக எப்படியா கல்யாணம் முடிக்கணும், வயசு ரொம்ப ஆயிடுச்சு அல்லது கல்யாணத்துக்குரிய வயசு வந்துடுச்சு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, அத்தனை விதமான நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு, திருமணத்துக்காக காத்திருக்கின்ற அன்பு நேயர்கள் அனைவருக்குமே திருமண பாக்கியத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வேலை பார்க்குது. அரசாங்க வேலை பார்க்குற மகராசி என்பவர்களுக்கு வேலையில் உறுதியாக பதவி உயர்வு உண்டு. அதேபோல் அரசாங்க வேலை பார்க்குறதுக்காக முயற்சி எடுக்கிறவங்க, நல்லா உளுந்து உயிரை கொடுத்து படிக்கிற அத்தனை விதமான மகராசி என்பவர்களுக்குமே வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்பா உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, இல்லை உங்கள் பேச்சை உங்கள் மகன் கேட்க மாட்டேங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உறுதியாக அப்பன் மகன் உறவு, அப்பா மகன் உறவு மிகப்பெரிய ஒரு வேற்றுமையிலே பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ஒற்றுமையாவீங்க. நீங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு இணைப்பிரியாத ஒரு பாசமான உறவாக மாறப் போகிறீங்க. அதே போல் உங்கள் அப்பா வழி உறவுகள் மூலமாக ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஏதாவது ஒரு வில்லங்கமான நிலைமையில் பூர்வீக சொத்தில் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. நான் இருக்கேன், இனிமேல் கவலைப்படாத, இனிமேல் நீ கஷ்டப்பட வேண்டாம், நான் உனக்கு எல்லா விஷயமும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏணிப்படியாக இருந்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க. ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகுது. மகராசிக்காரங்க குறைஞ்சது ஒரு பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் ஒரு 5000 பேருக்காச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, 5 லட்சம் பேருக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் செஞ்ச ஒரு உதவி, நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல விதமான செயல்கள் உங்களுக்கு இப்போ வந்து உதவுவாங்க.
நீங்கள் இவ்வளோ நாளாக யாருமே உதவ வரலைன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு அதற்கான ஒரு உதவிக்கான ஆப்ஷன் வரப்போகுது. உங்களுடைய குலதெய்வத்தின் முழு பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மகராசிக்காரங்க யாரெல்லாம் குலதெய்வம் தெரிலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ, உங்களுக்கு குலதெய்வம் உங்களுடைய கனவுல வந்து பேசும். மகர ராசியில் குலதெய்வம் தெரில, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும், அல்லது குலதெய்வத்துடைய வைப்ரேஷன் இருக்கா இல்லையானே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, வீடியோவில் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய வயது, உங்களுடைய ஊர் போட்டு குலதெய்வம் தெரிந்து கொள்ள விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப் கீழே உள்ள நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான இந்த குலதெய்வத்துக்குரிய விஷயத்தை மட்டும் எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தை நீங்கள் முழுமையாக உணர்வதற்கான ஆப்ஷன் என்னங்கிறத சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் மனசார பண்ணிங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசுங்க. குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்க, பிடிச்சி வச்சுட்டாங்க, என்ன வைக்கட்டுங்க, உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள்கிட்ட பேசுங்க. அடித்து சொல்கிறேன். நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடை செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு புதிய உறவு, புதிய நட்பு, புதிய ஒரு அன்பான பாசக்கார ஒரு சகோதர சகோதரிகள் உதவி செய்ய போகிறாங்க. நீங்கள் உடனே கேட்டுருவீங்க கமெண்ட் பாக்ஸில், ஐயா புதிய உறவுன்னு சொன்னீங்க, புதிய பெண்ணா ஆனா? இது உடனே கேட்டுறாங்க. பொண்ணு சொன்னீங்களா, அது எந்த ஊர்ந்து வருவாங்கன்னு கேட்காங்க. ஐயா, பெண்ணை நீங்கள் சகோதர சகோதரிகளாக பாருங்கள். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க சகோதர சகோதரிகளாக பாருங்கள். உறுதியாக அவர்கள் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. கிரகங்கள் அதற்கான ஒரு தன்மையை கொடுக்கும். உறுதியாக திருமண பந்தத்தை கொடுக்கும், நல்ல நட்பை கொடுக்கும், நல்ல அன்பை கொடுக்கும். நீங்கள் இவ்வளவு நாட்களாக ஏமாற்றப்பட்ட அத்தனை விதமான துரோகங்களும் கஷ்டங்களும் உங்களை விட்டு வெளியேறி இந்த புரட்டாசி மாதம் முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? கும்பராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக, உறுதியாக, நிச்சயமாக ஒரு 20-25% நான் சொல்ல போகிற விஷயத்துலேருந்து உறுதியாக விடுதலை பெறுவீங்க. ஒன்று, உங்களுடைய வேலையில் என்னென்ன பிரச்சனை, கவலைகள், போராட்டங்களை நீங்கள் சந்திச்சுக்கிறீங்களோ அத்தனை விதமான பிரச்சனையிலிருந்து வெளியே வர போகிறீங்க. வேலையில் உள்ள அழுத்தம், போராட்டம் வெளியேறப்போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கும்பராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லை, என்ன பண்ணே தெரியல அப்படி நீங்கள் போகாத கோயில் கிடையாது, நீங்கள் வேண்டாத தெய்வங்கள் கிடையாது, போகாத ஆஸ்பத்திரி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற அன்பு நேயர்களுக்கு சொல்வது ஒரே ஒரு விஷயந்தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் குழந்தை கிருஷ்ணன் கோவில் இருக்காம பாருங்கள். கிருஷ்ணன் வந்து குழந்தை கிருஷ்ணன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வடிவத்தில் அவருடைய கோவில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் அங்கே போய் மனசார வழிபாடு செய்யுங்க, மனசார வேண்டுங்க. நீங்கள் போகும்போது என்ன கொண்டு போகணும், என்ன வாங்கிட்டு போகணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் எப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், எஸ்எம்எஸில் அனுப்பிடுறேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பதில் குறைஞ்சது ஒரு 3 நாளில் வந்துடும். மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள், ஒரு மாற்றம் உண்டு. ஓகேவா? இதை தாண்டி இந்த புரட்டாசி மாதத்தில் உத்தியோகத்தில் வெற்றி உண்டு. வேலை இல்லை, வேலையில் போராட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய கும்பராசி பிறந்து தொழில் செய்து கொண்டிருக்கிற அன்பு நம்முடைய வியாபார பெருமக்களுக்கு உறுதியாக வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. கொடுத்த காசு வரமாட்டேங்கி வாங்க முடியுமா வாங்க முடியாதா, நம்பி கொடுத்தேன் கடைசியாக தரவே மாட்டேங்காங்க, லட்சக்கணக்கில் இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுகின்ற
கும்பராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான ஒரு பாக்கியம் ஏற்பட போகுது. இந்த மாதத்தில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து இதை கொடுத்தா இரட்டிப்பாக வரும், அதை கொடுத்தா 2 பங்காக வரும், 3 பங்காக வரும்னு சொல்லி ஏதாவது மாய வலையை உண்டு பண்ணுறதுக்கு ஆப்ஷனை ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் போய் மாட்டிக்கிறாதீங்க. பொதுவாகவே கும்பராசி என்பர்கள் யார் என்ன சொன்னாலும் அப்படியே மேக்ஸிமம் வந்து உண்மையாக நம்பிடுறீங்க. அதை வந்து நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கலாம். கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் நீங்கள் ஒரு முதன்மையான நபராக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. ஆனால் இப்போ வந்து 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்களா இல்லையாங்கிற தெரிய வேண்டிய, அதாவது நீங்களே உங்களை யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கிருச்சு கிரகம். அந்த அளவுக்கு மாய வலைகள் உங்களுக்கு பின்னாடி ஒரு பின்பமாக சுற்றி இருக்குது. அந்த பின்பத்திலேருந்து உங்களால் வெளியே வர முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க. அப்போ அந்த தவிப்புலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதம் சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை சதய நட்சத்திரக்காரங்க உறுதியாக உங்களுடைய ஊரில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க. உங்களை எவ்வளோ பெரிய வலையில் சிக்க வச்சுருந்தாலும் அந்த போலியான வலையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. கும்ப ராசியில் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கீங்களோ அத்தனை பேருமே ஒரு அங்கீகாரம் பெற போகிறீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்கள் துறையில் உங்களுடைய அனுபவம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய தோற்றம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு உண்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவோன்னா படத்தில் அல்லது மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கிற போகிறீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் கலந்துக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் அல்லது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியில், படத்தில் அல்லது ஒரு ஏதோ ஒரு விஷயம், சினிமா சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்துக்கிற போது உறுதியாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். மிகப்பெரிய எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நடிகர் கூட நீங்கள் நடிக்க போகிறீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, கும்பராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, கும்பராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, கலைத்துறையில் நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நடிப்பில் சிறந்த நபர் அப்படின்னு நீங்கள் பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் வேலை பார்க்குது. மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் மேலே உண்மையாக அன்பு வச்சு, பாசம் வச்சேன், அறிவு வச்சேன், அழகு வச்சேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு உங்களை விட்டுட்டு வேறு யாரு கூடயாவது ஒரு கம்யூனிகேஷனில் டீல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய எதிர்பாலித்தவர்கள் உறுதியாக பாதிப்பு, அதாவது மன ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டு உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் கவலையப்பட வேண்டாம். உங்களை புரிஞ்சுக்கிறாத நபர் வேறு யாரையா புரிஞ்சுக்கிற முடியுமா சொல்லுங்கள்? நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு ஒளியே கொடுக்குற நபர் உங்களையே புரிஞ்சுக்கிறேன்னா வேறு யாரை புரிஞ்சுக்கிற போகிறாங்க? உங்கள்கிட்ட தான் தேடி வருவாங்க. உங்கள்கிட்ட தான் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா நீங்கள் அவங்கள அந்தளவுக்கு அன்பாக பார்த்துக்கிட்டீங்க, அந்தளவுக்கு பாசமாக பார்த்துக்கிட்டீங்க. அந்த உண்மையான பாசத்துக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருந்து ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்க போகிறாங்க. அரசாங்க சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருங்க. கும்பராசிக்கு புரட்டாசி மாதம் போராட்டம் இல்லாத வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உறுதியாக சிறப்பாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் எதை தடைகள் இருக்குன்னா தடைகள் எல்லாம் நீங்க போகுது. 2 கிரகம் தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சின்ன பாதிப்பு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்காங்க. ஒன்று சனி பகவான் வக்கரமாய் அமர்ந்திருக்கிறார். இன்னொன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ இந்த 2 செயல்பாடுகள், ஒன்று நீங்கள் முழுமையாக இறை அருளை வந்து நாடணும். இந்த மாதம் துவக்கத்திலிருந்து இந்த மாதம் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும், பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செய்த பிறகு தாயாரை போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஏமாற்றம் இல்லாத ஒரு வெற்றி உண்டு.
அதுவும் நம்மளுடைய மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக இந்த பக்கம் போவா அந்த பக்கம் போவா, இந்த முடிவெடுக்கவா அந்த முடிவெடுக்கவா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க. குழப்பம் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, ஒரு மைனஸ் ஏற்படுத்துது, உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். தயவுசெய்து சொல்கிறேன், என்னை பொறுத்தளவு நவம்பர் எண்டு வரையும் பொறுமையாக இருங்க. எந்த குழப்பமும் வேண்டாம், எந்த டிப்ரெஷனும் வேண்டாம். எது நடந்ததோ அது நடக்கட்டும், எது நடக்கப் போகிறதோ அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குழப்பாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்க. நீங்கள் அப்படி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உண்டு. இது பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதத்துக்கு சொல்லியிருக்கோம். நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக அதிகமான அழுத்தம் இருக்குது, ரொம்ப போராட்டத்தை சந்திக்கிங்க, உங்களால் அந்த டிப்ரெஷனை விட்டு வெளியே வர முடியலன்னு அப்படின்னு தோணுச்சுன்னா, அல்லது அடி கால் பாதம் வலி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏற்ற வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எஸ்எம்எஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே லிங்க்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், ஏன்னா நம்ம சொன்னது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? மீதி நட்சத்திரங்களுக்கெல்லாம் பொதுவான பலன்கள் தான். ஏன்னா உத்திரட்டாதிக்கு ஏன் சொல்கிறோன்னா, உத்திரட்டாதிலாம் சனி பகவான் வக்கரமாகி உட்காந்துருக்காரு, அதிகமாக கோவத்தில் உட்காந்துருக்காரு அப்படிம்பாங்களே, அது மாதிரி உத்திரட்டாதியில் தான் சனி பகவான் வக்கரமாகி உட்காந்துருக்கனால உங்களுக்கு கட்டாயமாக வழிபாடு அவசியம் அப்படிங்கிறனால சொல்கிறோம். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதே போல் எனக்கு இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. குறைஞ்சது 3 நாள் ஆகும். 3 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்துருவேன். என்ன வழிபாடு, எப்படி வழிபாடு பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லிடுவேன். நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்கன்னா பார்க்கலை அப்படின்னா திரும்ப கால் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவங்க எஸ்எம்எஸ் எனக்கு சொல்லுவாங்க, மேபி மிஸ் ஆயிடுச்சுன்னா. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணி கேளுங்க, அவங்க கட்டாயமாக எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கான வழிபாடை எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வழிபாடு மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஓகேவா? கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுவீங்க. அதே போல் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற வரன்கள் அமைவதற்கான வாய்ப்பு. ஃபஸ்ட் மேரேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ற வரன், செகண்ட் மேரேஜ் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை டிப்ரெஷன் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்தில் இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான 2வது திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிங்கன்னா கண்டிப்பாக 2வது திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க. அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்க நகைகள் சேர்ப்பதற்கான பாக்கியம் உண்டு. மாணவர் செல்வங்கள் படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. எங்கேயா பணம் கொடுக்க போகிறீங்கன்னா கவனமாக, மேக்ஸிமம் டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுக்காதீங்க. யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் நம்பி கொடுத்து தான் பல விஷயங்களில் பல செயல்களை ஏமாந்துக்கிருக்கீங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தை யாருக்கு கொடுக்குறதா இருந்தாலும் யோசித்து கொடுக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதம் யாருக்கும் கடனாக கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதையோ முற்றிலும் தவிர்த்துருங்க. கடன் வாங்க வேண்டாம், கடன் யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம். நீங்கள் கடன் கொடுக்குற அதாவது சிட்பண்ட்ஸ் தான் நடத்துனீங்கன்னா ரொம்ப யோசித்து நிதானமாக இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் கேட்காங்களோ அவங்களாம் கரெக்டான நபர்களா சரியான நபர்களாங்கிறத பார்த்துட்டு கொடுங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு கொடுத்தா என்ன ஆகும், மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை விட்டு போனவங்க உங்களை தேடி பேசுவாங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க உறுதியாக பெற போகிறீங்க. அப்போ நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணிங்கன்னா நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வெற்றி, மகிழ்ச்சி, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான செயல்பாடு, கவனமான விஷயங்களை கரெக்டாக பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டாமல் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு இனிமையான ஒரு மாதமாக அணிவிக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன.